Welcome everybody to episode 164 of Vada London Arsenal Tamil podcast. என் கூட இன்னைக்கு ஹேமந்த் அண்ட் மேல் ஜாயின் பண்றாங்க. அண்ட் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து அப்படியே கங் ஹோவா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு பிட்டர் ஸ்வீட்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் மோர் பிட்டர் லெஸ் ஸ்வீட் ஆர் நோ ஸ்வீட் அப்படி ஒரு 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 மோனோடோன்ல வந்து ஷாக்கா as an Arsenal player to Leverkusen player இன்னைக்கு அனௌன்ஸ் ஆனதை பத்தி we're about to start this podcast. ஷாக்கான்ற பிளேயர் வந்து ஆர்சனலுக்கு எவ்வளவு போலரைசிங்கா இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடி. அந்த அந்த இது டென்யூர் எப்படி இருந்துச்சு, how it was, how it went through and how it ended, அதை பத்தி தான் பேச போறோம். So Mel, I'll start with you. It's probably no secret to anybody who follows you. உங்களோட பெயிண்டிங் வந்து கிரானைட் வரைக்கும் ரீச் ஆச்சு. And everybody knows how much you adore and love Granit Xhaka. So Granit Xhaka as an Arsenal player, Granit Xhaka as an ex-Arsenal player, how does it feel? முதலாவது வணக்கம் எல்லாரும். நன்றி என்ன திரும்பி இந்த சேனலுக்கு கூப்பிட்டது. ரிட்டையர்மெண்டால திரும்பி கூப்பிட்டீங்க. ஸோ நன்றி அதுக்கு. இன்னைக்கு கிழமை வேலைக்கு போய்க்கல நியூஸ் கேட்டு நான் நம்ப இல்லாம இருந்தது. ஆனா எனக்கு தெரியும் லைக் அட்லீஸ்ட் ஒரு நல்ல காலத்துல விட்டுட்டு போறாருண்டு. லைக் ஒரு டீம் லீடர்ஷிப்புக்கு கொண்டு வந்து புதுசா வந்த பிளேயர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருந்தாரு. சாக்கா வேணுமா, ரீஸ் நெல்சன் வேணுமா, எல்லாரும் சொன்னாங்க அவன் தான் லீடர் அண்ட் ஒரு டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லீடர்ஷிப் இருந்து. என்னென்றாலும் லைக் எங்களோட கஷ்டமான நேரங்கள்ல எங்களை லீவ் பண்ணல, அர்டெட்டா கன்வின்ஸ் பண்ணி நின்றவன். மற்ற சான்சஸ் எல்லாம் சும்மா டிவில எங்களை பார்த்தவாங்க இந்த வருஷம், ரைட்? ஸோ அவராவது நின்றவர் அந்த கஷ்டமான நேரங்கள்ல நின்றவர். ஸோ அதை ஒன்று சொல்லலாம். மற்றது வந்து மேன்சிட்டி கேம்ல ஐ திங்க் எஃப்ஏ கப் மேட்ச்ல இது நான் சொல்லே ஆகணும். மேன்சிட்டி கேம்ல எஃப்ஏ கப்ல ஆகும் கெவின் டி ப்ரூய்ன் அர்டெட்டா அடிக்க போனவர். லைக் சண்டை நடந்தது. ஒரு ஆர்சனல் பிளேயர் கூட போகல மிக்கேல் அர்டெட்டா மேனேஜர் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஒன்லி ஒன் பிளேயர் தான் போனது. அந்த பிளேயர் வந்து கிரானிட் ஷாக்கா மட்டும்தான் போனவர் மேனேஜர் ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி. அது சொல்லலாம். வேற ஜாக்கா என்ற பேரை சொல்லவே அப்ப சொல்லுவாங்க ஓ ரெட் கார்டு மர்ச்சன்ட் வந்து. ஆனா இந்த வருஷம் ரெட் கார்டு. ஸோ இந்த வருஷம் வந்தா இந்த சீசன் இப்ப முடிஞ்ச சீசன் வந்து ஒரு ரெட் கார்டு கூட வாங்கவே இல்லை. அவன் ரெட் கார்டு எடுத்தாலும் ஒரு நாள் கிவ் அப் பண்ண மாட்டான். அந்த 100% ஒவ்வொரு மேட்சுக்கும் அவன் அபிலிட்டிக்கு கொடுத்தவன். கிறிஸ்டல் பேலஸ்ல அவன் அந்த ரிஸ்பேண்ட் கேப்டனா இருக்கேக்கல வெஞ்சு கேப்டன்சி அவனால ரிமூவ் பண்ணி இல்லாட்டி அவன் வேண்டாம்னு சொல்லி இன்னும் நான் சொல்லுவேன் அவன் தான் ஆக்சுவலா கேப்டன். ஆர்ம்பேண்டும் தேவையில்லாம ஒரு கேப்டன். அந்த ஆர்ம்பேண்ட் இல்லாமலே யங் பிள்ளைகள் காங்க வேணுமா ஆடுகார்டும் சொல்லி இருக்கிறான். அவன் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவைகளுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவைகள் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்த நேரம் அவன் தான் கண்டினியூ பண்ண லைக் மோட்டிவேஷன் கொடுத்தாரு. அது ஒன்று சொல்லுவேன். மற்றது வந்து ராஷ்வர்ட் மாதிரி அப்பாலஜி எஸ்ஐ கணக்கா புத்தகம் கணக்காடுறதுல அவன் அப்பாலஜியா பிச்சில் வச்சவன். ஸோ அதே ஒரு பெரிய இது. ஆனா நான் வேற ஒன்று சொல்லுவேன் வந்து ரிடெம்ஷன் ஸ்டோரி என்று சொல்ல வேண்டாம். நினைக்கிறேன் இதுதான் ஒரு டெஃபினேஷனுக்கே ஒரு பிக்சர் வந்து கிரானிட் ஷாக்கா அந்த ரிடெம்ஷன் ஸ்டோரி. நீங்க ஸ்டார்ட்ல சொன்னீங்க பிட்டர் ஸ்வீட் வந்து அந்த கிறிஸ்டல் பேலஸ் மூமெண்ட்ல இருந்து லாஸ்ட் சீசனும் இந்த சீசனும் ஜாக் அந்த லாங் ரேஞ்ச் கோல்ஸ், அதுவும் டேவிட் டெஹியாவோட 12 நிமிஷத்துல மறக்கவே மாட்டேன். வேற நார்த் லண்டன் டார்பிலையும் ஸ்கோர் பண்ணிருக்கிறான் குரூஷியலான மூமெண்ட்ஸ்ல. ஐ திங்க் லாஸ்ட் சீசனும் திஸ் சீசனும் சரியா ஷைன் பண்ணினான். அந்த சென்டிமெண்டால நிறைய பேர் அவன் ஷர்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணினான். அப்ப முந்தி அந்த நம்பர் காணவே கஷ்டமா இருந்தது. லைக் உடனே சப்போர்ட் பண்ண குறைவு. எல்லாரும் விருப்பம் இல்ல போகணும் வந்து இப்ப சொல்லலாம். ஒன்று சொல்லுவேன் வந்து ஐ ஹோப் ஆர்சனல்ல கோச்சா ஃபியூச்சர்ல வரவான் வந்து. ஏற்கனவே லாஸ்ட் சீசன் தொடங்கினவன் கோச்சிங் பேட்ஜஸ். ஸோ I wish him all the best at Bayer Leverkusen. Again, he's back to his home. And maybe he'll be like 40 by the time he's done at Leverkusen. So I think Appa retire பண்ணவர். Like emotionally எனக்கு very sad ஆயிருந்தது. But
லுக்ல I'm happy அந்த ஃபேன்ஸுக்குலாம் ஒரு நம்பிக்கை கொடுத்தவன் திரும்பி. ஸோ And when he comes back at 40, ரஜினிகாந்த்ல வர படத்துல வர மாதிரி உங்களுக்கு இன்னும் வயசே ஆகல அப்படின்னு. That guy doesn't age, man. அவன் எவ்வளவு வந்த புதுசுல எப்படி இருந்தாலும் இன்னும் அப்படியே தான் இருக்கான். Hard to believe he's 30 plus. Is he 30 plus? I think he's 30 plus, இல்ல? yeah, Yeah. yes. Okay, Hemant, I'll come to you next thing. Yeah. So in the season வந்து statistically probably Xhaka's best season அப்படின்னு சொல்லலாம். And also it came with a position change. இந்த பொசிஷன் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஷாக்கா பில்ட் இஸ் ஃபிட்னஸ் அப் அண்ட் அவன் வந்து ஒரு பியூர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா இருந்து அப்புறம் நம்பர் 8 விளையாடி அண்ட் வி குட் சி அந்த எவ்வளோ மெச்சூர்டா விளையாடினா அந்த அந்த பொசிஷன்ல புது பொசிஷன்ல அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து இந்த அவனோட அவுட்புட்டை வந்து நான் ரிப்ளேஸ் பண்றது அப்படின்னு அவரை எக்ஸீட் பண்றது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபார் சம்படி டு come into a new position and இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்தது, how impressive was it or how bad was it in your opinion? Take it either way. ப்ரோ, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நீங்க வந்து ஆஃப் ஏர்ல வந்து சொன்னீங்கல்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் வரும்போது ஒரு தமிழ் சர்ச்ல வந்து யாரோ மீட் பண்ணீங்கன்னு. he is the definition of Lazarus himself. Actually, Granit Xhaka, he's risen from the dead actually. Oh, 100%. So I just wanted to throw that there. So and Granit Xhaka வந்து I'm not surprised, but I'm so happy that he had a fantastic season. எதுக்குன்னா ப்ரோ அவன் வந்து அல்டிமேட் ப்ரொஃபஷனல் ப்ரோ. ஏன்னா லெஃப்ட் பேக் எவ்வளவு ஆடி இருக்கான் நம்மளுக்கு, when we had to fill that void at left back. Yeah. And he will play anywhere. I think you can Granit Xhaka வந்து கோல் கீப்பிங் ஆடணும்னு சொன்னா கூட ஆடுவார் போல. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அவரு. So I'm not surprised because I think he is a workhorse, you know. Yeah, he's a team player. And even அவர்கிட்ட ஆம்பேண்ட் இல்ல, பட் ஆனா கூட we know, like, you know, who's calling the shots, யார் பிட்ச்ல அதிகமா பேசுறாங்க, இங்க வா அங்க வா, லைக் இந்த பொசிஷனிங்லாம் நம்பால் தான் கரெக்டா. தல ப்ரோ வேற லெவல் சீரியஸா, லைக் அண்ட் யூ நோ இட்ஸ் நாட் ஈஸி. அவர் இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து வரத்துக்கு நாட் அட் ஆல் ஈஸி ஃபார் anyone to do that. And numbers speak for himself. 7 goals 7 assists in the Premier League. அவன் கோலே அடிக்காம கடைசியில தான் கோல் அடிச்சுக்கிறான் பிரீமியர் லீக் சீசன்ல. கேட்டா ஸ்ட்ரைக்கர்ன்றானுங்க, 60 மில்லியன்ன்றானுங்க, ஒரு வெள்ள சட்டை போட்டு ஓடி நிக்கிறான் பைத்தியக்கார மாதிரி. பட் யூ நோ it's just unbelievable, you know, the whole transition. And Arteta has a huge role to play. Arteta could credit ஒரு நன்றி சொல்லணும், because அவர் தான் வந்து he put that life back in him. He gave him that confidence. So yeah. So எனக்கு that's very true. நான் வந்து for me நான் ஒரு செல்ஃப் ப்ரொஃபஸ் கிரானிட் ஷாக்கா ஸ்டான் மாதிரி. இந்த பாட்காஸ்ட் வட லண்டனுக்கு முன்னாடி யோபியர்ல இருந்து நான் வந்து இந்த ரொம்ப ஹீட்டட் டிபேட்ஸ்லாம் இருந்திருக்கு. நான் வந்து ஒன் மேன் டிரான்சிஷன் அட்டாக்கை ஸ்டாப் பண்றதுக்கு டார்கஸ் பார்ட்டி நிக்கிற மாதிரி நான் ஒன் மேன் நின்றுகிட்டு இருப்பேன் டிஃபெண்ட் பண்றதுக்கு கிரானிட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் லைக் த கிளவுட் ஆஃப் அ பிளேயர் அப்படின்னு வரும்போது கிரானிட் ஷாக்கா தான் இந்த லாஸ்ட் டெக்கேட்ல wearing an Arsenal shirt, there is nobody else other than that. அந்த போலரைசிங் எஃபெக்ட் கொடுக்கிறது, அந்த உள்ள வரும்போது இந்த வட லண்டன்ல வட சென்னையில சொல்ற மாதிரி இறங்குனா சண்டை செய்யறோம் அப்படின்ற அந்த ஒரு இதோட மைண்ட் செட்டோட ஒரு வாட்டியும் பிச்சுக்குள்ள வருது. and never backing down from a fight. அது சம்டைம்ஸ் நமக்கு டெட்ரிமெண்டலாவும் இருந்திருக்கு, பட் ஸ்டில் you ask for it, you will get it அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கான். That is Granit. He never backs down, never gives up somebody. Your teammate இருந்தா he'll probably go to war with you. Spurs அவேல people, like 2 people had to drag him back game முடிஞ்ச பிறகு. ராம்ஸ்டேல் எவனோ உதஸ்டான்னு தெரிஞ்சோன்னு தும்முடா கேட்ட அப்படின்னு திரும்ப நடந்து போயிட்டு இருந்தாங்க. So yeah, Arteta பதறத பார்த்தோமே. அதே எனக்கு லைக் அந்த இதுதான் வந்து
மைக்ரோ காசம். இப்ப எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கிரானிட் சாக்கா பயர் லெவர்குசன் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் அவனை போய் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர முடியுமா அப்படின்ட்டு என்னால முடியலையே. பட் எனிவே, ஆல் குட் திங்ஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்ற மாதிரி இதுவும் கிரேட் திங்கா முடிஞ்சிருச்சு அப்படின்றதுல ஐ எம் பார்ட்லி ஹாப்பி. ஒரு லீக் டைட்டிலோட சென்ட் ஆஃப் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். நாட் டு பி, பட் கோச்சா வந்து எடுத்துக்குவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ let me put the next question to both of you. நம்ம கோச் அப்படின்றத பத்தி பேசணும். கிரானிட் சாக்கா வந்து ஆர்சனலுக்கு நெக்ஸ்ட் கோச்சா வரும்போது, do you think Arteta will still be the manager, or do you think Granit Xhaka has the potential to become the next Mikel Arteta or the next Arsenal manager, or is it too soon to be even having this debate? கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு see where your minds are at. நான் தொடங்கட்டா? Please go ahead. Okay, so நான் சொல்றேன், மேபி நான் மெகா பெரிய கிரானிட் ஷாக்கா ஃபேன். நான் அந்த ஆன்சருக்கு உண்மையா சொல்ல வேணும், ஆப்ஜெக்டிவா சொல்ல வேணும். வந்து ஐ திங்க் முதல் அவன் கோச்சிங் பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணின அப்புறம் வேற பிரீமியர் லீக் விட்டு வேற நாட்டுல கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பிற பிரீமியர் லீக்கு வந்த அசிஸ்டன்ட் கோச்சா இருந்து பிற பெரிய பெரிய மேடையில வரலாம். ஐ திங்க் இப்போதைக்கு அது பெரிய ஒரு ஒரு ஸ்டெப். அதோட ரீனா பிற ஆன்சலாரிய பிரீமியர் லீக்ல இருந்த மாதிரி எவர்டனுக்கு அப்படி மாதிரி வருமோ தெரியாது. அப்புறம் அவனும் ஐ திங்க் அவன் சரியான அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆன ஒரு பிளேயர் அதுக்கே கான்ஃபிடன்ஸ் பில்ட். ஸோ மேபி அவன் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண வரைக்கும் செய்ய மாட்டானோ அப்படின்னு யோசனை. பட் அஃப்கோர்ஸ் ஐ கேனாட் ஸ்பீக் ஃபார் ஹிம். ஸோ ஜஸ்ட் மை ஒப்பீனியன் சொன்னாங்க. ஓகே ஹேமந்த், வாட் டு யூ திங்க்? ப்ரோ, உங்க முதல் கேள்விக்கு வந்து will Arteta be there, அது சொல்ல முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு டவுன் த ரோட் ஒரு பேட் சீசன் we see how harsh the Premier League is. Managers get sacked like that. ரெண்டாவது கேள்வி வந்து அவரு நம்ம ஜாக்கா கிட்ட வந்து he has all the minerals to be a good manager. However, I think ஆர்சனலுக்கு வரதுக்கு முன்னால he has to prove himself எங்கேயாவது at least, or not necessarily prove himself. He has to, like, at least Mikel was a number 2 for Pep, and we saw how Pep revolutionized Man City our Pep வரும்போது. So he has to have ஓரளவுக்காவது ஒரு ரெஸ்யூமே பில்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து யூனோ அந்த டைம் வரத்துக்குள்ள மேபி வில் ஹாவ் so many other managers. So we don't know. And like I said, Xhaka கிட்ட வந்து he has all the abilities to be a potentially a good manager. Let's hope he actually hits that potential. Okay. So next வந்து ஏதாவது சீரியஸ் டாபிக் போறதுக்கு முன்னாடி, favorite Xhaka memory as an Arsenal player, both of you? ஃபர்ஸ்ட் அவன் வந்து 4-1 நாங்க வின் பண்ணினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஹவுஸ் சிட்டியோட அப்பைய பிரீமியர் லீக்ல அதுதான் மறக்க முடியாது. வேற அந்த யுனைடெட் கோல் வந்து என்ன நான் லிவ் பண்ணுவார்கள். அன்பார்ச்சுனேட்லி யுனைடெட் ஃபேன்ஸ் அம்மா சோ அந்த கோல் எனக்கு லைக் சோ ஹாப்பியா இருந்தது. எந்த கோல் எந்த கோல்? ரெண்டு கோல் 2019ல நாங்க 2-0 கிளீன் ஷீட் வின் பண்ணினாங்க. அப்ப பெனன்யூஸ்ல டேவிட் டே கர்ல் பண்ணி போனது லாங் ரேஞ்ச் ஃப்ரீ கிக் செம்ம இருந்தது. வேற லாஸ்ட் சீசன் Tottenham, North London Derby, of course, North London Derby, very close to us and the rivals, local rivals in சொல்லலாம். ஸோ அதுவும் சரியான ஹாப்பியா இருந்தது. வேற சொல்லலாம், ஆக்சுவலா நான் வந்து இந்த சீசன் லாஸ்ட் கேம் வோல்வ்ஸுக்கு போனேன். அவன் ஃபேர்வெல் அந்த லாஸ்ட் கேம் தெரிஞ்சோன்னா எனக்கு அது அன்ஃபர்கெட்டபிளா இருந்தது. ஹோல் ஸ்டேடியமும் மேட்ச் முடிஞ்சா பிறகும் அவன் சாந்தை சிங் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அது நிற்கவே இல்லாம இருந்தது. ஸோ 7 வருஷத்துக்கு பிறகு இப்படி அட்மாஸ்பியர் சேஞ்ச் அவனுக்காக அந்த சப்போர்ட் கூடினது. ஸோ அதுவும் சொல்லலாம் இந்த ஃபேவரட் மெமரி. அந்த வோல்ஸ் கேம்னு ஒன்னே எனக்கு தோன்றது வந்து அந்த
ஹேட்ரிக் சான்ஸ் அவன் அந்த ஸ்லைஸ் பண்ணி மிஸ் பண்ணுவான். அப்படியே நான் தலையில கை வச்சுட்டு Oh, உட்காந்துருந்தேன். yeah. What an amazing way to send somebody off. அந்த மாதிரி இருந்திருக்கும். But yeah, Yeah. it was yeah, good place to, I guess, say goodbye. Hemant, what about you? Favorite Xhaka memory? I want to share two of I think Melina's favorite memories was also one of like it sticks in my head, and the Hull City goal. Yeah. And obviously United ஜெயிக்கும் போது ஒரு தனி ஃபீலிங் வரும் ப்ரோ. அது வந்து அந்த ஃபீலிங் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ அந்த கோல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. டேவிட் டெஹியா டைவே பண்ணல, he is just ball watching, you know. It's beautiful to see. Yes. மூணாவது வந்து இதுதான் வந்து கிரானிட் ஜாக்காவோட டிரான்சிஷன் தெரிஞ்சது. இந்த வருஷம் செல்சியோட ட்ரெவர் சாலபாவோட சண்டை போடுவான் தெரியுமா? He'll be calm. Yes. That's where you see Granit Xhaka a more like wiser head. Like he won't antagonize him, nothing. அவன் வந்து அப்படியே நிப்பான், பயமே இல்லாம, no fear but not ஒரு சண்டை போடாம. அது I thought that was beautiful. I 100% agree. In fact, எனக்கு வந்து I thought that's exactly what he did with Trent Alexander-Arnold கூட Anfield அப்படின்னு. But oh my gosh, that was my favorite. Oh yeah, I forgot about second that. half I don't think that had anything to do with what Liverpool did in the second half. It was just us with our tail between our legs. நிறைய பேர் சொன்னாங்க அதனால தான் நாங்க தோத்தாங்க. Chance, I don't buy that. எனக்கு சரியான ஃபனியா இருந்தது. அவனாவது அந்த தைரியம் இருக்கு ஒரு டீம்ல ஸ்டாண்ட் அப் பண்ணதுக்கு. Exactly. Yes, that's exactly what I saw. எனக்கு வந்து most favorite memory was in All or Nothing ல வந்து there'll be a segment where he would address அந்த எமரி எரால நடந்த அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு அப்புறம் அந்த கேமோட இன்சிடென்ட் அதுக்கப்புறம் நடந்தது, அதை he would address. அந்த மொமெண்ட்ல வந்து like how vulnerable he was and the things that he had to go through as like ஒரு பேரண்டா இருக்கும்போது உங்க ஃபேமிலிக்கு லைக் டாட்டர்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் த்ரெட்லாம் அனுப்பும்போது that was like ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பட் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் he still was there and to end it the way he did just speaks volumes about the person Granit Xhaka. So எனக்கு வந்து that was my most favorite. the Granit Xhaka வந்து நான் ஒரு மனுஷன் தான் அப்படின்ற ஒரு மூமெண்ட் அப்படி நான் பார்த்தது. கோல் வைஸ் சொல்லணும்னா எனக்கு NLD தான். that goal I know he's had like spectacular goals otherwise, but அந்த NLD கோல்ல வந்து I saw அந்த இடத்துல தான் ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் கிரானிட்ட அப்படியே பார்த்தேன். ஒரு டீமே கிரவுண்டே ஒரு பக்கம் நவுந்துகிட்டு இருக்கு, அவன் வண்டி பால் இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போய் கோல் போட்டான். I don't think Loris could try that 10 out of 10 times. He'll miss saving that 10 out of 10 times. அந்த மாதிரி ஒரு கோல் அது. So yeah, it was quite unbelievable. Okay, so இப்போ வந்து obvious elephant in the room kind of question. Now that Granit Xhaka is gone, will anybody be able to replace Granit Xhaka in naturala? இப்போ வந்து Havertz being a 65 million signing is expected to be the next number 8 for Arsenal. Will he be able to emulate or better Granit Xhaka? Not just statistically, but the aura of Granit Xhaka in an Arsenal shirt. Anybody can take it. I think I think அது சொல்லலாம். like Havertz வந்து சேம் பொசிஷன்ல ப்ளே பண்ணுவான்னு சொல்லலாம். I don't know, Arteta I think அதான் செய்ய போறான்னு. But I think Havertz வந்து டிஃப்ரெண்ட் ஒரு குவாலிட்டி ஆஃப் பிளேயர், டிஃப்ரெண்ட் இன்னும் லேர்ன் பண்ணான். அவன் ஏஜ் சரியான வித்தியாசம் ஜாக்கோட கம்பேர் பண்ண. ஆனா வந்து சொல்லலாம் அந்த ஜாக்கா ஏரா வந்து இப்ப ஃபினிஷ் பண்ணிட்டோம். லைக் அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணின வரையா ஐ திங்க் ஹேவர்ட்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா சான்ஸ் கொடுக்கல தான் நான் சொல்லுவேன். வாய்ஸா ஒரு பெடஸ்டல்ல போடாமல் அவனுக்கு அவன் ஓனாவே அவன் நேமை கிரியேட் பண்ணிட்டோம். ஜாக்கோட கம்பேர் பண்ணா கிரேட் கொஸ்டின். ஆனா என்னால சொல்லல அது இப்போதைக்கு அவன் ஜாக்கான பூட்ஸை ஃபில் பண்ண இல்லாமான்னு. ஐ திங்க் அது பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆனா வந்து சொல்லலாம் ஹாவர்ட்ஸ் வந்து அந்த லீடர்ஷிப் ஒன்று சொல்லிக்கலாம். ஜாக்கான இருந்த லீடர்ஷிப் வந்து ஹாவர்ட்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல காட்டியிருப்பாங்க. சாம்பியன்ஸ் லீக் வின்னிங் கோல் செல்சிக்கு கொண்டு வந்தவன் அது சொல்லலாம்.
ஆனா ஜாக்கன் அந்த டெம்பர் லீடர்ஷிப் அவ்வளோத்துக்கு லைக் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு டீம் ஒர்க் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆர்சனல் இப்படி இருக்குமென்று மேபி ப்ரீ சீசன் அண்ட் எனிவே ஆன் கோயிங் டு திஸ் சீசன் பாப்போம் இப்படி செய்வானுன்னு. ஓகே, I mean, yeah, that's எனக்கு வந்து மேபி பெர்ஃபார்மன்ஸ்ல அப்கிரேட் தெரிஞ்சா தெரியலாமோ தவிர, because Havertz is probably more attacking minded than defensive minded than Granit might be, and Granit வந்து he favors his left foot more. Havertz வந்து is a little more two-footed and dexterous than Granit is. அந்த விதத்துல எனக்கு வந்து அந்த பொசிஷன்ல இட் will be slightly பெட்டர்னு தோணுது. பட் வந்து அந்த லீடர்ஷிப் அந்த இன்டான்ஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றது வந்து அது முடியுமா? I don't know. That remains to be seen. Hemant. I think as players maybe because இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இன்னும் நிறைய வயசு இருக்கு. ரெண்டு பேருமே 24 வயசு தான் ஆகுது. I'm including Havertz and Rice. ரெண்டு பேருமே either one of them 8 ஆடுனா I think technical ability maybe they might be better than Xhaka, but Xhaka கொண்டு வர அந்த அக்ரெஷன், அந்த ஸ்மார்ட் ஃபவுல்ஸ்லாம் வின் பண்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து I think we might not be able to get that from, I don't know, again it's speculation தான். So அந்த கேம் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணுவான் Granit Xhaka. So அந்த விஷயத்துல I think maybe Rice has a bigger potential. அதுல I think I could see that more on Rice. I don't know if I can see that with Havertz as of yet. Okay, I mean I tend to agree with you there, and எனக்கு வந்து இது like probably towards the end of the episode here, this one question வந்து எனக்கு மைண்ட்ல it comes back இன்னைக்கு இந்த நியூஸ் பார்த்ததுல இருந்து. ஷாக்கா அண்ட் பார்ட்டி வந்து நம்ம மிட்ஃபீல்டோட முக்கிய புள்ளிகளா கடந்த ஒரு 2 சீசனா இருந்திருக்காங்க. We've always seen Party out of the game, how much we've missed Party. Xhaka out of the game, how much we've missed Xhaka. And also when Xhaka out of the game, Party only ஆடும்போது, which was like a game or two தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு whenever Xhaka has been suspended and Party and Lokonga. Southampton at home. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கேம்ஸ்ல வந்து யூ குட் சி கிரானிட்ன்ற ஒருத்தனுடைய ஆப்சன்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு. ஸோ now it's going to be a permanent absence, and obviously it's going to bring down the average age of the team as well. So the experience factor very அடி வாங்கும் இந்த இடத்துல. What do you think is going to be the output of this? இதுக்கு வந்து obviously பிளான் பண்ணிருப்பாங்க, but in your opinion நீங்க என்ன நினைக்கிறீங்க? How is this going to impact us? Either or anybody can take it. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டா சொல்லுவேன், இன்றைக்கு ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு கோச், அந்த அசிஸ்டன்ட் கோச் ஐ டோன்ட் நோ ஃபயர்டா மியூச்சுவல் கன்சென்ட்னு நினைக்கிறேன். அதே நான் சொல்லுவேன் வந்து இந்த டீம் ஏஜ் குறைச்சாலும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேனேஜரை லூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. லைக் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா இருக்கிறோம், அப்புறம் ஒரு ஸ்டெப் பின்னால இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு கன்சர்னா இருக்கு எனக்கு. அந்த கோச்சை நாங்க விட்டுனாங்க, ஏன்னா அவன் நல்லதா செய்து கொண்டிருந்தவன். அண்ட் வர நாங்க லீடர்ஷிப்னு சொல்லிக்கல ஏஜோட சம்மந்தப்பட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஷிப் வந்து ஒரு அளவுக்கு சொல்லலாம். லைக் அட்லீஸ்ட் ஜாக்கா அண்ட் பார்ட்டி எனக்கு அப்படி சொல்லலாம். ஸோ I think Declan Rice அந்த ஒரு சரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம் மிட்ஃபீல்டுல. ஒன்று சொல்லுவேன், ஜாக் அந்த ஃப்ளா வந்து பேஸ் அவ்வளோத்துக்கு இல்லை. ஸோ டெக்லன் ரைஸ் அந்த குவாலிட்டி இருக்கு மிட்ஃபீல்ட்ல. வேற இப்போ கிட்டடியில யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக் சாம்பியன் வின்னர். ஸோ ஐ திங்க் அவனுக்கு அந்த வின்னிங் மென்டாலிட்டி இருக்கிறபடியே தான் அவன் இந்த வருஷம் லீவ் பண்ணிருந்தவன். வேற பயர்ன் மியூனிக்கும் மேன் சிட்டியும் லைக் இன்ட்ரெஸ்டா இருந்தவங்க. ஸோ அவன் சரியில்லாட்டி அவையிலேயே இன்ட்ரெஸ்டா இருந்திருப்பாங்க. அவனுங்கிட்ட மிட்ஃபீல்ட் ஐ திங்க் லெவல் ரேஸ் பண்ணுவான்னு சொல்லலாம், பட் அவன் மட்டும் காணாது. ஸோ ஐ ஹோப் ஆர்டெட்டா இது முன்னுக்கே பிளான் பண்ணியிருப்பான், கோச்சை லெட் கோ பண்ண வேண்டாம், நாங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் எக்ஸ்பீரியன்ஸா லீடர்ஷிப்பாண்டு. ஸோ அண்ட் ஈவன் லைக் பிட்ச்ல அவையல் ஆர்டெட்டா சொல்றது லைக் ப்ராக்டிஸ்ல
அட்லீஸ்ட் லிசன் பண்ணி காட்டுறாங்களான்னு அது லைக் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் சொல்லலாம். Fair. Okay. So நீங்க நினைக்கிறது வந்து அந்த Arteta has the chops to deal with it and அத வந்து பிட்ச்ல தெரியாது அப்படின்றதுதான். Yeah, Summary. and I think நாங்க லைக் ப்ரீசீசன்ல காணவும் கொஞ்சம் லைக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டீமோட ஃபுல்லா லைக் மேபி நாங்க பேக் 3-ஆ ப்ளே பண்ணுவோம், டிரான்சிஷன்ல பேக் 4-ஆ ப்ளே பண்ணுவோம். மேபி அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற வழியால அட்ஜஸ்ட் பண்ணறாரோ தெரியாது ஆர்டெட்டா. Okay. ஹேமந்த், ஐ திங்க் முதல்ல என்ன சொல்லணும்னா நம்ம கோச்சிங் ஸ்டாஃபை நம்பணும். பிகாஸ் அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து போன சீசன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா முதல்ல இங்கிலீஷ்ல தான் சொன்னா கரெக்டா வரும். இது வந்து why fix something which ain't broke, especially with the midfield with Xhaka and Partey. But I would have preferred, எனக்கு வந்து என்னன்னா ஐ திங்க் I would have preferred ரைஸோ வச்சிருக்கணும், பார்ட்டியும் வச்சிருக்கணும் அண்ட் கிரானைட் ஜாக்கா ஒரு சீசனுக்கு ஆகுது. பட் அதுக்கேத்த மாதிரி ஐ திங்க் ஜாக்காவை செல் பண்ணணும்னா இந்த சீசனா தான் இருந்திருக்கும். Right. However, same time, I think we won't sell both of them. Yeah. I think that will be like shooting yourself in the foot. Yeah. Or probably I think chopping your foot off. Oh, absolutely. So unless we go for like another Rolls Royce midfielder, you know, like Caicedo or innor, but adukku innor 100 million kudukum or at least adu pakathula. So I don't see us doing that. இதுவே நம்ப முடியல இந்த 3 வாரம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. Is this my club? I cannot recognize my club, you know. So that's what we have to. I hope, you know, I hope நம்ம சொன்னதெல்லாம் வந்து அதுக்கேத்த மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். So let's see என்ன நடக்குதுன்னு. சிவாஜி படத்துல வர மாதிரி ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ என்னது, அதுல 25% கொட்டி கொடுக்குறீங்க அந்த மாதிரி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஹேமந்த், நீங்க எடுத்துட்டு வந்ததுதான், you mentioned this is probably the best time to sell Xhaka abdine, and you also sold him for 21 million, which makes him, I think, fourth most expensive sale abdine நினைக்கிறேன் நம்மளோட ஹிஸ்டரியில. I mean, not accounting for inflation and the மாதிரிலாம், just pure number value படி. So 30-year-old midfielder-க்கு வந்து 21 million அப்படின்றது வந்து is also signaling a change in our selling as Arsenal as sellers. டிப்பிக்கலா வந்து நம்ம கட் பண்ணி விடுவோம், இல்ல நீங்க எடுத்துக்கோங்க நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ 21 million for a 30-year-old midfielder. Thoughts? I think you're right. Maybe ஒரு புது ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பிளேயர் இவ்வளோ நல்லா ஆடிட்டு ஒரு இவ்வளோ நல்ல சீசன் கொடுத்துட்டு 2 years on his contract. 2 years, right? If I'm not mistaken, or a year, I'm not sure. We had an option. 1 year. 1 year. We had 1 year. Yeah. Oh, okay. So okay. So 1 or 2 years in சொல்லிக்கலாம். So I think we are going in a different direction too. பிகாஸ் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தோமே அப்படியே கிழிச்சு போட்டாங்க கான்ட்ராக்ட்ஸ். அண்ட் அந்த கிழிச்சு போட்ட கான்ட்ராக்ட் வந்து இன்னொரு கிளப்பு கிட்ட போய் இன்னொருத்த அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கியிருக்கிறான் in Aubameyang. So we've seen some poor exits from the club. I think this is a different strategy and I like it. I mean, I hate that I'm saying that I like it because it is Granit Xhaka, but it is what it is. We have to look at the bigger picture here in Nanikra, which is the benefit of the club. Club greater than player. Yep. Mel. I also agree like சொல்லலாம் நாங்க வேற ஒரு டைரக்ஷன்ல போறோம் வந்து ஜாக்கா விட வேற ஒரு பிளேயர் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லுவேன். பேலகேனை வந்து எவாலுவேஷன் முதல் இருந்தது 30 மில்லியன் உண்டு. ஆனா ஆர்சனல் திரும்பி வந்து சொன்னவங்க 50 மில்லியனுக்கு குறைவா ஒரு தசம் கூட விற்க மாட்டோம்டா. அப்படியே அந்த பிரேவா சொல்றதுக்கு இந்த கிளப் ஹெமத் சொன்ன மாதிரி கிளப் ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம். இந்த முந்தைய லைக் ஒரு சாக்லேட் பார் கூடவே நாங்க வாங்கிடலாம் இருந்தாங்க. லைக் விக்கி பிளேயர்ஸ் செல் பண்ணிக்கல, கான்ட்ராக்ட்ஸ் டெர்மினேஷன் ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர். ஸோ
இப்போ நாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அதுவும் ஒரு டீசென்ட் அமௌண்ட் எடுத்ததுக்கு அந்த 21 மில்லியன் யூரோஸ் வந்து டெக்லன் ரைஸ் இந்த விலைய அந்த அந்த 105 மில்லியன் குறைக்கலாம் லைக் யூனோ ஒரு திரும்பி வேற ஒரு மிட்ஃபீல்டர் வாங்கலாம் ஒரு சென்டர் பேக் வாங்கலாம் அந்த மணியை ரீஇன்டகிரேட் பண்ணலாம் ஸ்குவாட்ல ஸோ முந்தி அப்படி எங்களால செய்யலாம் இருந்தது அது முந்தைய கிளப்ஸ் எங்களை பிலீவ் பண்ணுவாங்க மார்க்கெட்ல இப்போ நாங்க ஃபர்மா இருக்கிறபடியா கிளப்ஸ் அது அப்படி செய்யல அது மேபி இந்த வெஸ்ட் ஹாம் இதுல சொல்லலாம் ஒரு அளவுக்கு மேபி பட் முதல் சொன்னவாங்க ஸ்டார்ட்ல இருந்து 100 மில்லியனுக்கு குறைவு விற்க மாட்டோம்ண்டு அப்படி என்னாலும் ஆர்சனல் லைக் கிவ் அப் பண்ணாம ஜனவரி ஐ திங்க் 8 months டெக்லன் ரைஸ் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தாங்க கான்டாக்ட் அப்பவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுவும் சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆர்சனல் எடுக்கிறாங்கன்னு வேற நாங்க ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருந்து அந்த சேயிங் இருந்து வெளியே போற மாதிரி இருக்கு ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். True. Good. Yeah, I mean, definitely. Now, the one thing that I would like to see is down the line on the Granit Xhaka homecoming game for Arsenal, Bayer Leverkusen jersey put Emirates வரும்போது when the whole Emirates still sings for Granit Xhaka. அதுதான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. Final thoughts, any last message for Granit as he goes to a new club? அப்படி சொல்லிக்கிறேன். Yeah. Melina, you want to go first? Yeah, and the first game Bayer Leverkusen விளையாடிக்கல I think mostly Arsenal fans தான் பார்ப்பாங்கன்னு. True. And I wish him all the best. I wish him all the best at Bayer Leverkusen. Yeah, same thing here. Wish him all the best for him and his family, and hopefully he has a good career over there. Hopefully, they can break that hoodoo in Bundesliga. 10th title அடிக்காம சரி. Bayern Munich. Yeah, and Bayernக்கு Harry Kane போனா கண்டிப்பா அது நடக்காது. So I don't think I'll ever be able to sleep well unless I just Tottenham at least once a day. எனக்கு Granit he's always been a very polarizing figure and I've always resonated with that. Granit, be well and சீக்கிரம் ஆர்சனலுக்கு வாங்க, பிளேயராவோ கோச்சாவோ, we'll be ready to welcome you. இத்துடன் எபிசோட் 164 நான் FA கப்ல பேக்கப் கேப்டன் மாதிரி இவருக்கு அருண்காக ஃபில் இன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ மேல், தேங்க்யூ ஹேமந்த் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. அதே ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. இங்க ஏதாச்சும் ஒரு பட்டன் எல்லாம் வரும், அதெல்லாம் போய் கிளிக் பண்ணுங்க. Again, thank you again for spending the last 30 minutes with us. See you soon with the next episode of Vada Arsenal Tamil podcast.